அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடி மாதம் பற்றிய சிறப்பு பதிவுகள் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆடி கிருத்திகை. இந்த வருடம், அதாவது 2025வது வருடம் ஆடி மாதத்துல 2 கிருத்திகை வந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய கிருத்திகை ஆடி மாதத்தோட நிறைவு நாளான ஆடி 31ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருது. இந்த வருடம் வரக்கூடிய ஆடி கிருத்திகை மிகவும் அதி விசேஷமான ஒரு ஆடி கிருத்திகை. ஏன் சொல்றேன்னா, காவல் தெய்வமா இருக்கக்கூடிய பைரவருக்கு உகந்த தேய்பிரை அஷ்டமியோட சேர்த்து கிருஷ்ண பகவான் பிறந்த தினமான கோகுலாஷ்டமியும் இந்த ஆடி கிருத்திகையோட சேர்ந்து வருது. அதனால அதி விசேஷமான நாள். இந்த வருடம் வரக்கூடிய, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடிய ஆடி கிருத்திகை குழந்தை வரத்துக்காக வேண்டிட்டு இருக்கவங்களுக்கும், திருமண தடை நீங்கிறதுக்காக வேண்டிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த நாள் மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலையில 8:26 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாளான ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 6:48 மணி வரை இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் முழுசு வருது. அதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகையை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத செய்முறை விளக்கத்தோட இந்த பதிவுல பார்க்கலாம். ஆடி கிருத்திகை பூஜைக்கான முக்கியமான விஷயமே இந்த சத்கோண கோலம் தான். ஒரு மனைப்பலகையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு இது மாதிரி நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க. இந்த நட்சத்திர கோலத்தோட நடுப்பகுதியில் ஓம்னு எழுதிக்கோங்க. சுற்றியுள்ள ஒவ்வொரு இடத்துலையுமே, அதாவது முக்கோணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு எழுத்துக்கள் ச ர வ ந ப வ இப்படி எழுதிக்கோங்க. இந்த சரவண பவ எழுத்துக்கள் மேலே தனித்தனியாக வைக்கிறதுக்கு 6 அகல் விளக்குகள் வாங்கி வச்சுக்கோங்க. 6 அகல் விளக்குகளுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சுற்றிலும் பூ வச்சு திரி போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். முருகப்பெருமான் திருவுருவ படத்துக்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 2 பக்கங்கள்லையும் இருக்கக்கூடிய குத்து விளக்குகளை ஏற்றணும். அதுக்கு பிறகு சட்கோண கோலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 6 அகல் விளக்குகளையும் நம்ம ஏற்றி வைக்கணும். ஆடி கார்த்திகை விரதம்ங்கிறது சிவபெருமான் பெண்கள் இருக்கிறதுக்காகவே அருளிய ஒரு விரதம். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிட்டு இருக்கவங்களுக்கும், திருமண தடை நீங்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா அதிக விசேஷமா அமையும். அடுத்த வருடம் வரக்கூடிய ஆடி கிருத்திகைக்குள்ள நீங்க வேண்டுதல் அப்படியே நடக்குங்கிறது ஆன்மீக நம்பிக்கை.